ஸ்ரீ மாதிரி நமகா இடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளி தெய்வத்தை சில பேர் வழிபாடு செய்வாங்க. காளினா ரொம்ப இஷ்டப்பிரியமா இருக்கும். அந்த தெய்வத்தை வசியம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய அன்பர்கள் கேட்டிருந்தாங்க. மந்திரம் பண்ணு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மந்திரம் சொல்லாம மை மூலியமா காளியுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் செய்வினைகள் விளக்கிறதுக்கும் ஒரு அற்புத வழிபாட்டு முறை நான் சொல்றேன். அதாவது ஒற்றை செம்பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பருத்தி, சிகப்பு செம்பருத்திய 108 பூ அல்லது 54 பூ அல்லது 21 பூ, இந்த மாதிரி எந்த எண்ணிக்கையில மாலை கட்டினாலும் சரி, ஒரு அமாவாசையில நீங்க ஆரம்பிங்க. அமாவாசையிலேருந்து 48 நாள் கணக்கு வச்சுங்க. டெய்லி அந்த அம்பாளுக்கு காளி கோயிலுக்கு போயிட்டு மாலையை சாத்த சொல்லணும். அந்த மாலையை சாத்த சொல்லி அம்பாளுக்கு பூஜை நடத்திய பிறகு மறுநாள் அந்த மாலையை வாங்கிக்கிட்டு புது மாலையை நீங்க கொடுக்கணும். இந்த மாதிரி ரொட்டீனா 48 நாளைக்கு நீங்க பண்ண அந்த செம்பருத்தி பூவை நீங்க சேர்த்து வச்சுக்கணும். செம்பருத்தி பூவை நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு புது சட்டி வாங்கி அதே 48வது நாள் எல்லாம் அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் வச்சு நிவேதியம் பண்ணி படைச்சிட்டு வீட்டுக்கு ஒரு புது சட்டி வாங்கி அந்த பூவெல்லாம் அந்த சட்டிக்குள்ள போட்டு அடுப்பு வைத்து அந்த பூ கருகிற அளவுக்கு வைக்கணும். எல்லா பூவும் கருகி கருப்பாயிடும், சாம்பலாயிடும், கருப்பு சாம்பலாயிடும். அந்த சாம்பல் கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அரக்கதா, புனுகு, கஸ்தூரி, கோரோஜனம், அத்தர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், இது கூட ஏதாவது ஒரு சென்ட்டு அல்லது குங்குமப்பூ, இந்த 8 பொருள்ல நீங்க கலந்து மைய அரைக்கணும். அரைச்சு நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். தினசரி காளி நினைச்சு ஒரு செட்டு எடுத்து நெத்திரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, காளி எந்த நேரமும் உங்ககிட்டயே இருக்கிறதுக்கு உதவும். காளியுடைய காட்சிக்கு இந்த மை உங்களுக்கு உதவியா இருக்கும். காளி உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது குறி சொல்வதற்கும் உண்டான ஒரு மையாக பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு உண்டான மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன், ஸ்கிரீன்லயும் நான் கொடுக்குறேன். அந்த மந்திரம் சொல்லி நீங்க ஜபம் பண்றது அப்படின்றது ரொம்ப அவசியம். 1008 முறை, ஒரு நாளைக்கு 1008 முறை, 48 நாளைக்கு 48,000 முறை நீங்க சொல்லி வச்சுக்கோங்க. கண்டிப்பா பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான வசியமை முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.